அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். குக்கொக்க கும்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது எப்போது கொக்கு ஓடுகின்ற மீன்களெல்லாம் சிறு மீன்களெல்லாம் ஓட பெருமீன்கள் வரும் வரை காத்திருந்து மிகச்சரியான நேரம் பார்த்து சட்டென்று அந்த அலகை கொத்தி மீனை தூக்கி எடுக்குமோ இரையை உண்ணுமோ அதை போன்று சிறிய சிறிய பதவிகளெல்லாம் கடந்து போகின்ற இந்த குரூப் 4 முடிந்திருக்கின்ற தருணத்திலே குரூப் 2 என்று மிகச்சரியான தருணம், நம்முடைய இலக்கு லட்சியம் அதிகாரியாக வாழ்வது என்பதுதான் என்று நிர்ணயித்து அதற்காகவே தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கின்ற குரூப் 2 பிரிலிமினரி தேர்வு எழுதப் போகின்ற அனைத்து கண்மணிகளுக்குமான அற்புதமான வரப்பிரசாதம் இந்த கம்பன் தேர்வு என்பது. இதில் என்னையா ஸ்பெஷல் டெஸ்ட், ஏற்கனவே நாம் இந்த ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் டெஸ்ட்டோட டேட், நம்பர் ஆஃப் டெஸ்ட் கொஷின் பேப்பர், என்றைக்கு அறிவிக்கிறாங்க, என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாமும் நெக்ஸ்ட் வீக் நம்ம சண்டேலேருந்து 29ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். 29th ஜூன்லேருந்து நம்ம டெஸ்ட்டு தொடங்குது. மொத்தம் 34 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 3000+ கொஷின்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. அற்புதமாக என்னென்னா புக்கை பேஸ் பண்ணி நான் குரூப் 4க்கு ஏற்கனவே படித்தேன் ஐயா. குரூப் 4க்கு ஏற்கனவே படித்ததை புக்கை பேஸ் பண்ணி கட நான் டெஸ்ட் வைக்கணும் ஐயா, நான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அத்தனை பேருக்குமே இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது ஆஃப்லைன் மூலமாக எழுதலாம், ஆன்லைன் மூலமாக எழுதலாம். கொஷின்ஸ் பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் மீடியமும் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியமும் எழுதலாம். எனக்கு வீட்டிலேருந்து கொஷின் நான் வாங்கி எழுதணும், நான் நேரில் வர முடியாதுன்னா ஓகே, நான் ஆஃப்லைன் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் ஓகே, உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் எழுதலாம். நம்முடைய பிரான்ச்சில் இருக்கிற சென்னை, காஞ்சிபுரம், தாம்பரம், வெள்ளூர் இந்த 4 பிரான்ச்லேயுமே நீங்கள் எழுதிக்கலாம். எங்கே வேணால் டெஸ்ட்டு இது பண்ணி எழுதலாம். அதனால் நீங்கள் அழகாக டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா இப்படி நீங்கள் நடக்க போகுது டெஸ்ட்டுனாக்கா இங்கே பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். 6ஆம் வகுப்பில் தமிழ் புதியது பழையது இரண்டும் சேர்ந்து, அதே மாதிரி சமூக அறிவியல், அது அறிவியல் புக் புது புக்கு மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அறிவியல் முழுமையுமாக 6th புக்கு கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக 100 கொஷின் இருக்குது. சமூக அறிவியல் அதே மாதிரி 6th சமூக அறிவியல் கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக 100 கொஷின் டெஸ்ட் வைக்கிறோம். இதில் தமிழும் அறிவியலும் சனிக்கிழமை டெஸ்ட்டு 3 ஹவர்ஸ் எழுதணும். அதே மாதிரி சமூக அறிவியலும் கணிதமும் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு 3 ஹவர்ஸ் எழுதணும். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய பின்னூட்டங்களுக்கு பின்பு இல்லை ஒரே நாளில் எழுதுவது அப்படின்னு விருப்பப்படுகின்ற கண்மணிகள் இருந்தால் அதை எப்படி சொல்கிறதுன்றது நிர்வாகம் முடிவெடுக்கும். அதனால் நீங்கள் 2 நாள் இந்த தேர்வு எழுதுனா நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு 6th புக் அப்படின்றது ஒரு வாரம் முடிச்சிச்சு. அதே மாதிரி 7th 6th நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி தான் குரூப் 2 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்க போதில்லை. அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு வரணும், முக்கியம் தான். சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம். ஆனால் சிலபஸ் ஓரியன்டாக தான் மேக்ஸ் டெஸ்ட்டு புக்கை பேஸ் பண்ணி நம்ம போகணும். அதே மாதிரி 7ஆம் வகுப்பு அதே மாதிரி பழையது புதியது இரண்டும் சேர்ந்து 100 கேள்வி. சமூக அறிவியல் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் 6th 7th 8th 9th 10th அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திடீரென்று சட்டென்று ஒரு ரிவிஷன். என்ன அப்படின்னா, என்ன முடித்தோமோ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா, அது கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் கொடுக்க போகிறோம் நம்ம அப்போது தமிழில் 100, சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சேர்ந்து 100, அது 200 வினாக்கள் கொண்ட தேர்வு ஒரு 3 ஹவர்ஸ் டெஸ்ட் நடக்க போகுது. 6thலேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th புக்கு போகும்போது என்னென்னா பழைய புத்தகம், புதிய புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம் அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகுது. அப்போ பள்ளி பாடப்புத்தகத்தினுடைய சிறப்பு தமிழ் என்னென்ன இருக்கோ அதுவும் சேர்ந்தார் போல தான் தேர்வு நடைபெறும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டால் போதுமானது. அப்போ இது பழையது புதியதுன்னு வைக்காமல் அதே மாதிரி +1 +2 போகும்போது ஜிகே பார்ட் எப்படி பிரிச்சுக்காங்க பாருங்களேன். டெஸ்ட் அப்படின்னு வந்தாக்கா அது 11th ஹிஸ்ட்ரி அப்படின்றதும் பொருளாதாரம் ஒவ்வொரு தலைப்பும் முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட்னால முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிறோம். அரசியல் அறிவியல் அதே மாதிரி இதை கொண்டு போகிறோம். கணிதம் இது மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். இது இந்த +2 புக்கு போகும்போது புதியது பழையது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் தமிழ் படிக்க போகிறீங்க, சிறப்பு தமிழ் புக்கு படிக்க போகிறீங்க. அதே மாதிரி +2 வரலாறுலேருந்து 100 கேள்வி, +2 எக்கனாமிக்ஸ்லேருந்து 100 கேள்வி, +2 அரசியல் அறிவியலேருந்து 100 கேள்வி, புவியியல் முழுமையமாக சேர்ந்து 100 கேள்வி. அதுக்கப்புறமா +1 +2 சேர்ந்து ஒரு ரிவிஷன் அப்படின்னு கொண்டு போகிறோம். கடைசியாக வந்தால் கம்ப்ளீட் ரிவிஷன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல பூஸ்டர் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். நீங்கள் 6thலேருந்து 12th வரைக்கும் எழுதின அத்தனையும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன். இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஏன்னா இந்த என்ன திட்டமிட்டோமோ திட்டமிட்டபடி மிகச்சரியாக இந்த தேர்வு 3 மாத காலங்களில் எப்படி முடிப்பீங்க ஐயா. நிறைய பேர் எண்ணற்ற ஐயா ஏற்கனவே நீங்கள் டெஸ்ட் சொல்லிட்டீங்க, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பூஸ்டர் டெஸ்ட் வேறு நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து எப்படி முடிக்க முடியும்னா ஷெடியூல் கரெக்டாக இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேட் வைஸ் உங்களுக்கு இந்த ஷெடியூலில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி விட்ருக்கோம். இந்த ஆகஸ்ட் 17th அன்னைக்கு கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 17th அன்னைக்கு இடையில், அதாவது
வீக் அன்றைக்கி சில நாட்களில் வந்து விடுமுறை இருக்குது, அன்றைக்கி அரசு விடுமுறை, அதனால் வேண்டி அந்த 17th ஆகஸ்ட்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ரிவிஷன் முடிஞ்சதுன்னா மாடல் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவோம். மாடல் எக்ஸாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் தனியாக செப்பரேட் மாடல் எக்ஸாம் நடக்கும். கடந்த 4 மாதிரி தேர்வுகள், அதுக்கு அடுத்த வாரம் அதை பிளான் பண்ணுவோம். அப்போ 17th நீங்கள் புக்கு 6th to 12th வரைக்கும் தமிழ், சமூக அறிவியல், அறிவியல், மேக்ஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்போ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு போட்டியாளனுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா, அவனை செதுக்குவதற்கென்ற ஒரு உளி தேவைப்படுது. ஒவ்வொருவரும் சிற்பமாகத்தான் இருக்கிறார்கள். உளி வந்து செதுக்கும் போது தான் சிற்பம் இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. அப்படித்தான் நீங்களும் உங்களை செதுக்குகின்ற உளியாக வினாக்கள் வந்து உங்களை செதுக்கப் போகிறது. அதை சிற்பமாக்குவதற்கு, அந்த உளிகளினுடைய வலிகளை தாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் போதும். கண்மணிகளே, வாருங்கள் பார்க்கலாம். இந்த தேர்விலே மிகச்சரியான முறையில் நீங்கள் எழுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ஐயா வாழ்த்துகிறேன். இந்த ஷெடியூல் திட்டமிட்டபடி மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம வந்தக்கா என்ன சொல்லியிருக்கோமோ, இந்த பயிற்சி மையம் சொல்வதை செய்தால் நீங்கள் வெல்வது உறுதி. உண்மையாக நடக்கும் கண்டிப்பாக வந்தக்கா. அப்போ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு மட்டும் வந்துருக்குமா. இதான் இந்த பயிற்சி மையத்தின் தரக மந்திரம். டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம அதிகாரி என்ற சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும், டெக்ஸ்ட் புக்கு நம்ம ஸ்கூல் புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், எனக்கு முழுமையாக தேர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை கண்மணிகளுக்குமான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த கோர்ஸில் நம்முடைய வெப்சைட்டில் www.annaiasacademy.com அப்படின்னு இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ்னு இருக்கும், அட்மிஷன் ஒரு காலம் இருக்கும். அட்மிஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே கோர்சஸ், டெஸ்ட் பேட்சஸ், மாடல் எக்ஸாம் அப்படிலாம் வரும். அதில் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்சில் போயிட்டு உள்ளே போனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் பண்ணிவிட்டா சூஸ் யுவர் கோர்ஸ்னு கேட்கும். அந்த சூஸ் யுவர் கோர்ஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா குரூப் 2 2A ப்ரிலிமினரி அப்படின்றதுக்கான டெஸ்ட் பேட்ச் அதில் கம்பன் அப்படின்னு காமிக்கும். அந்த பேட்சை நீங்கள் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் அட்மிஷன் போட்டு நல்லா படிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற ஐயா வாழ்த்துகிறேன். உங்களுக்கான தேர்வு களம் இது. வினாக்கள் மிகச்சரியாக உங்கள் இடத்துல வந்து விழுவதற்கு தயாராக இருக்கிறது. வாருங்கள் பார்க்கலாம், களத்தில் சந்திப்போம். நன்றி கண்மணிகளே.